வணக்கம், இது உங்கள் பேசும் டேரோ ஹீலர். என்னோட ரீடிங்ஸ் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதாக நான் சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து என்னோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. உங்களோட லைஃப்பில் அமைதியும் தெளிவும் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் இன்றைக்கான ரீடிங் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பண விஷயத்தில் இருந்தாலும் சரி, பண விஷயம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெச்சோட நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எது முடிவெடுக்கிறனாலும் நல்ல வடிவாக 1க்கு 2 தடவை யோசித்து நல்லா திங்க் பண்ணி சரியான ஒரு முடிவு தான் எடுப்பீங்க நான் நினைக்கிறேன். அண்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு லைஃப்குள்ளே போகிறீங்க, இல்லாட்டி ஒரு பயணம் ஒன்றுக்கு பார்த்துட்ருக்கீங்க, வெளிநாட்டு பயணத்துக்காண்டி பார்த்துட்ருக்குறீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னாலும், யார்கிட்டையாவது ஒப்புதலைக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு நியூஸுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யார்கிட்டையும் ஒரு 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 சம்மதம் உண்டு, அப்ரூவல் ஒன்று, நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு அப்ரூவலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்களா? அப்படி அந்த கார்டில் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டோ என்னவோ வந்துன்னு சொன்னால், உங்களோட மனசுக்குள்ளேயே நிறைய கேள்விகள், உங்களோட மனசுக்குள்ளேயே நிறைய போராட்டம், நிறைய சண்டை. அது சரியாக இருக்குமா, இது சரியாக இருக்குமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இந்த 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 முயற்சி சரியாக இருக்குமா, இந்த பிஸ்னஸ் சரியாக இருக்குமா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்குமா, இந்த உறவு நிலைக்குமா, இல்லாட்டி இந்த தொழிலை விட அந்த தொழில் பெஸ்ட்டாக இருக்குமா, இப்போ செய்கிற வேலையை விட புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று சொல்லி நீங்கள் இல்லாட்டி இதையும் அதையுமே சேர்த்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா, இப்போ ஒரு வேலை செய்துட்ருக்கீங்கன்னா அந்த இந்த வேலையையும் கையில் வச்சுக்கொண்டு அந்த ஒரு பிஸ்னஸ் பிளானிங் இருக்குது, இல்லாட்டி இன்னொரு வேலையை ஒன்று செய்ய போகிறீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணி இயலுமா என்று சொல்லி நீங்கள் ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அப்படி நீங்கள் குழப்பத்தில் இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு வெளியிலேருந்து ஒன்று இல்லை 2 விதமான ஒரு சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை வெளியில் புஷ் பண்ணுவாங்கனால அதை செய் என்று சொல்லி உங்களை ஒரு புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படி எதுவும் இருக்குதா? நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஓகே, நீங்கள் ஒன்று முறையாக கூடிய சீக்கிரமே நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கும். அது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைவான, நீங்கள் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இது கிடைக்கணும்னு சொன்னீங்கன்னா அது கட்டாயம் ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க. அடைஞ்சதுக்கு பிறகு அதை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும். எப்போவுமே வெற்றி ஒன்று கிடைச்சிட்டு இருந்தோம்னா அதை தக்க வைக்கிறதுக்கு போராட்டம் இருக்கும். ஒன்றுக்கும் யோசிக்கிறதுல உங்களோட கடவுளும் அந்த பிரபஞ்சமும் ஸ்பிரிட் காய்ஸ், நீங்கள் ஏஞ்சல்ஸில் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டுமே காணும். ஒரு தயக்கத்தோடு இருக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு வெற்றி கிடைச்சாலும் நீங்கள் அதை இதுன்றதுக்காக எமோஷ்னலி நீங்கள் டவுன் ஆகாமல் அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சரியான முயற்சி எடுக்க வேணும், சரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க வேணும். மேபி நீங்கள் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி ஒரு குடும்பத்திலேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு உறவு ரிலேஷன்ஷிப், காதலன் காதலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, உறவுன்னு சொன்னால் 2 பேருமே ஒரு சமமான ஒரு எஃபர்ட் போட வேணும், சமமான பங்களிப்பு கொடுக்க வேணும். சில இடங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல ஒரு ஆள் மட்டும் விட்டு கொடுக்காம ஒரு ஆள் ஈகோ, ஏதோ ஒரு உறவு 2 பேருக்குள்ளே உள்ள உறவு, இல்லாட்டி உங்களோட ஒரு வேலைக்குள்ளே கொலீக்ஸ்க்குள்ளே உள்ள உறவாக இருந்தாலும் சரி, ஒரு மனஸ்தாபம் ஒன்று வருது, உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் எஃபர்ட் போடுறது, ஒரு ஆள் மட்டுமே முன்னெடுத்து கொண்டு போகிறது, பிரச்சனையை சமாளிக்கணும், இல்லாட்டி இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒருவர் மட்டுமே ஆசைப்படுறது நியாயமாக இருக்குமென்னு நான் நினைக்கல. சில இடங்களில் எமோஷ்னலாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் லாஜிக்கலாக திங்க் பண்ண வேணும், சில இடங்களில் லாஜிக்கலான முடிவு எடுக்க வேணும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கடந்த காலத்தில் நீங்கள் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியான முறையில் பார்க்க வேணும். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருந்த பழைய பிரச்சனைகள், இல்லாட்டி டவுட்ஸ், உங்களை எமோஷனலான திங்ஸ் நீங்கள் ஒரு பார்ட்னர் ஏதாவது உங்களை மாற்றிட்டாரா, இல்லாட்டி ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துட்டு சொன்னால் நீங்கள் இருக்கிற ஆளோட அதால் நீங்கள் வரப்போகிற வாய்ப்புகளை சரியாக கவனிக்காமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எமோஷ்னலாக டவுன் ஆகிடாமல் சில இடங்களில் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வர்ற வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். முடிவுகள் சாய்ஸ்களில் சரியாக வச்சுக்கொள்ளுங்க. பாலும் கல்லும் ஒரே நிறம் தான், பட் கிட்ட போய் அதை மணந்து பார்த்தா தான் பாலா கல்லான்னு தெரியும், இல்லாட்டி சுவைச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயம் பாலா கல்லாண்டு பார்த்துக்கொள்ளுங்க. பாலை போல தான் கல்லும் இருக்கும். சில விஷயங்களை நல்லது மாதிரி தெரியும், பட்
அது வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு வலை மாதிரி, ஒரு பொறி மாதிரி அதில் சிக்க வச்சிடும். ஸோ அந்த விஷயங்களில் கவனமாயிருங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும், பட் அது அதில் போய் நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லதா கெட்டதான்னு சொல்லி, நல்லது கெட்டதுன்னு அப்படி இல்லை, பட் அந்த விஷயம் சரியானதா உங்களுக்கு உகந்ததான்னு சொல்லி பாருங்கள். பார்த்து நீங்கள் சரியான தெரியாத ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான தொழிலாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வாய்ப்புகள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் நினச்சது கட்டாயம் நடக்கும் என்றதான். ஸோ உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் கார்டு மட்டும் பார்த்தனா, அந்த ஏஞ்சல் கார்ட்ஸ்னு சொல்லுறது கான்ஃபிடென்ட்டாக இருங்க. 100% நீங்கள் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட வாழ்க்கையே மாற்றம், சரியான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு அமைச்சு தரும். இதுதான் இன்றைக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எந்த விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.